வருமானம் மற்றும் செலவு பரிவர்த்தனைகள். வழக்கமான விற்பனை. எந்த வணிகத்திலும் இரண்டு பொதுவான பரிவர்த்தனைகள் உள்ளன. ஒன்று வருமானத்தை பதிவு செய்தல், மற்றொன்று செலவுகளை பதிவு செய்தல். இந்த வீடியோவில் இந்த இரண்டு பரிவர்த்தனைகளையும் எவ்வாறு பதிவு செய்வது என்று நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். இதன் மூலம் உங்கள் வணிகத்தின் கணக்குகளை எளிதாக செய்ய முடியும். இதோ முகத்திரையில் கீழே பச்சை நிறத்தில் வருமானம் பதிவு செய்யும் பட்டனை காண்பீர்கள். இந்த பச்சை நிற வருமானம் பட்டனை கிளிக் செய்தால் வருமானத்தை சேர் என்ற திரையை அடைவீர்கள். இங்கே விற்பனை செய்யப்படும் பொருளின் முழு தொகையையும் உள்ளிட வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ரூபாய் 250 மதிப்புள்ள பொருட்களை விற்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இங்கே முழு தொகையும் உள்ளிட்டு பின்னர் பணமாக பெற்றீர்களா அல்லது வங்கி கணக்கில் பெற்றீர்களா, உதாரணமாக ஜிபே, போன்பே, பேடிஎம் என்பதை கிளிக் செய்யவும். அதற்கு கீழே நீங்கள் விரும்பினால் உங்கள் வாடிக்கையாளரின் பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணை பதிவு செய்யலாம். தரப்பை தேர்ந்தெடு பட்டனை கிளிக் செய்தால் தரப்பை தேர்ந்தெடு என்ற இத்திரைக்கு செல்வீர்கள். இங்கே மேல் வலது புறத்தில் உள்ள பிளஸ் பட்டனை கிளிக் செய்தவுடன் கீழ் தோன்றும் வாடிக்கையாளரை சேர் என்பதை கிளிக் செய்தால் அது உங்களை வாடிக்கையாளரை சேர் என்ற திரைக்கு அழைத்து செல்லும். இங்கே உங்கள் வாடிக்கையாளரின் பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணையும் நிரப்பி சேர் என்பதை அழுத்தினால் உங்கள் வாடிக்கையாளரின் விவரம் மேரா பில்ஸில் சேர்க்கப்படும். இதை ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு முறை மட்டுமே செய்யப்பட வேண்டும். இப்போது உங்கள் வாடிக்கையாளருக்கு கட்டண நினைவூட்டல் அல்லது விலைப்பட்டியல் எளிதாக அனுப்பவும் உடனடியாக அனுப்பவும் நீங்கள் விரும்பினால் திரையின் வலது புறத்தில் ரூபாய் குறியுடன் கூடிய இந்த ஐகானை கிளிக் செய்யவும். இது உங்களை விலைப்பட்டியல் அனுப்பு என்ற திரைக்கு அழைத்து செல்லும். பின்னர் வாட்ஸ்அப் பிசினஸ், வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி ஆகியவற்றிலிருந்து பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுத்து சரி என்பதை அழுத்தவும். இந்த தேர்வை ஒருமுறை மட்டுமே செய்ய வேண்டும். பின்னர் அனுப்பு என்பதை அழுத்தினால் விற்பனை ரசீது விற்பனையாளருக்கு சென்றுவிடும்.